வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான தினமும் செய்ய வேண்டிய ஒரு சங்கல்பம் ப்ளஸ் ஒரு மந்திரம். அப்போ என்ன பண்ணணும், அந்த நேரத்தில் கையில் ஒரு டம்ளர் தண்ணி, அதில் நம்ம போடக்கூடிய டம்ளர் வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கணும். அதை மூடி வச்சுக்கிறீங்க. சூரியன் அப்படி பார்க்குறீங்க. சும்மா 2-3 வாட்டி சொல்லுங்கள். ஒரு எனர்ஜி உங்களை கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும். நீங்கள் நினைக்கிற விஷயம், நான் வேலைக்கு போகணும், எனக்கு பணம் வேணும், நான் வீடு கட்டணும், எதெல்லாம் உள்ளே வச்சுருப்பீங்க அத்தனையும் துளிர்க்க தொடங்கும். மந்திராலயம் டிவைன் வேர்ல்ட் வாழ்க்கை தடையை நீக்கி பாதுகாப்பும் அதிர்ஷ்டமும் தரும் அற்புத பிரம்மாஸ்திரம். சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான தினமும் செய்ய வேண்டிய ஒரு சங்கல்பம் ப்ளஸ் ஒரு மந்திரம். மந்தியை திறக்கும் சாவி, அதாவது நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய திறக்கும். எப்பொழுதுமே ஒரு அளவுகோல் இருக்கும், ஒரு அடைப்பு இருக்கும், ஒரு திறப்பு இருக்கும். எப்போ திறக்கணும் எப்போ அடைக்கணும் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இதுதான் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம், காலைல கண் முழிச்ச உடனே பல ஆசைகள் இருக்கும். இது நடக்கணும், இது போகணும், இது செய்யணும்னு இருக்கும். எது தேவை எது தேவையில்லை இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயினுக்கு தெரியும். இதற்கான சில பூஜைகள், ஒரு புனஸ்காரங்கள் அப்படின்னு பெருசாக பண்ணாமல் குட்டியாக சூரிய நமஸ்காரம் பண்ணுறான்னு சொன்னாங்க இல்லையா. சூரியனிடத்தில் இருக்கும் அற்புதமான மகாசக்தி, சூரியனிடத்தில் இருக்கும் அற்புதமான மகாசக்தி, அந்த மகாசக்தியை மட்டும் நம்ம உள்வாங்குவதற்கு ஒரு டீப் பிரீத் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சின்ன சலங்கமம் பண்ணாலே போதுமான விஷயம். உள்ளுக்குள்ளே ஒரு சக்தி ஓட்டம் வேணும். அந்த நம்ம என்ன பண்ணுறோம், சக்திக்கு என்ன பண்ணுவோம், ஒரு விபூதி தரிப்போம், இல்லைன்னா குங்குமம் வைப்போம், சந்தனம் வைப்போம். ஆனால் ஒரு மகாசக்தியான மூலிகைகளை நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே அறிந்துரும். அதை சொல்லுவாங்க உள் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. உள் ஒளி பெருக்கி வெளி ஒளி பெருக்குக, சவுண்ட் அண்ட் லைட்ஸ். அதான் மகா தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தந்திரம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவோம், தந்திரக்காரன் அந்த இது இல்லை. தந்தியாக மந்திரம், தந்திராக போக வேண்டும். தந்தி ஃபோன் டு ஃபோன் பேசுகிறோம்ல, ஒரு அலை போகுது பார்த்தீங்கன்னா, அது தந்தி அலை. இன்றைக்கி ஃபோன், அப்போலாம் தந்தி மட்டும்தான் டைப் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு தந்தி கொடுத்தாச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தினா அப்படிங்கிறதுல செக்ஷனில் போய் மெசேஜ் போடுறது தான். அப்படி தந்திரமாக, தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திறம்னா சாவி, திறமாகனா அழகாக, வசமாக, வசியமாக, அட்ராக்ஷனாக, சிவமயமாக. அப்போது மயமாகிய அந்த உலகத்தில் சூரியன் தானே பிரதானம். இந்த சூரியனிடத்தில் இருக்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தியை, இல்லைன்னா மகாசக்தியை, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சூரியனிடத்தில் இருக்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தியை நான் பெறுகிறேன். என்னுள் அது மிக வலிமையாக உள்ளே போகிறது. எப்படி வேணாலும் உங்களோட வார்த்தைக்கு சூரியனிடத்தில் இருக்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தி, காந்த சக்தி, மகாசக்தி என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அப்போ தான் மூளை அது ஓப்பன் பண்ணி அதை இழுக்கும், இல்லைன்னா அது க்ளோஸில் தான் இருக்கும். அதான் சொன்னால் அடைப்பு இருக்கும், திறப்பும் இருக்கும்னு நீங்கள் சொல்லணும். அங்கேருந்து எனக்கு வரணும், என் மூளையே எனக்கு அதை ஃப்ரீ பண்ணி விடணும், இல்லைன்னா அது அடைப்பாக தான் இருக்கும். சும்மா ஜஸ்ட்டு பார்க்கவும், அவ்வளோதான். அது வேணும் அப்படிங்கும்போது உங்கள் மூளை திறக்கும், வேணாங்கும் போது அது மூடிடும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சூரியனில் இருக்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தி நான் உள்ளுக்கு இழுக்கிறேன்னு சொல்லும் போது உங்கள் மூளை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உடம்புல இருக்கக்கூடிய திறம், மந்தியை திறக்கும் சாவி, அதுதான். அப்போ தான் மந்திரமாக. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், சூரியனை பார்க்குறோம். ரொம்ப நேரம் உத்திலாம் பார்க்க தேவையில்லை. சூரியனை பார்த்துட்டு ஐயா அவன்கிட்டேருந்து என்கிட்ட சக்தியை கொடுங்குற மாதிரி தான் கணக்கு. அதான் சூரியனிடத்தில் இருக்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தி, மகாசக்தி, இல்லைன்னா எந்த வேணாலும் அதுலேருந்து எனக்கு வருதுன்னு மட்டும் நினச்சா போதும். அப்போ என்ன பண்ணணும், அந்த நேரத்தில் கையில் ஒரு டம்ளர் தண்ணி, அதில் நம்ம போடக்கூடிய 3 டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா மிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஏலக்காய் பவுடர், கிராம்பு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கணும். பட்டை பொடி சின்னமன் சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு சிட்டிகை, இல்லை 3 மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. சின்னமன் பவுடர், ஏலக்காய் பவுடர், அதேமாதிரி கிராம்பு பவுடர், இந்த 3ஐயுமே என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு 50 கிராம். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு சிட்டிகை அந்த தண்ணியில் போடுங்க, ஒரு டம்ளர் தண்ணியில். இப்போ கையில் எப்படி வச்சுக்கோங்க, டம்ளர் வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கணும், அதை மூடி வச்சுக்கிறீங்க. சூரியன் அப்படி பார்க்குறீங்க. சூரியனிடத்தில் இருக்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தியை நான் உள்ளுக்கு இழுக்கிறேன், அற்புதமான சக்தி என்னுள் பாய்கிறது. அவ்வளோதான், சிம்பிள். சும்மா 2-3 வாட்டி சொல்லுங்கள். ஒரு எனர்ஜி உங்களை கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு தடவை சொல்லலாம், இல்லைன்னா 9 தடவை கூட சொல்லலாம். இது உங்களோட சாய்ஸ். ஒரு தடவை சொன்னாலே மிகப்பெரிய சக்தி இருக்கும். அதனால் சூரியனை டைரெக்டாக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் நல்லா கலக்கி குடிச்சிருங்க. அதான் உள் ஒளி அப்படின்னு சொன்னேன். இந்த 3க்கும் ஒரு பெரிய சக்தி இருக்குது. நீங்கள் அந்த சக்தி சூரியனுடைய விட்டமின் டி இறங்குற மாதிரி உள்ள சக்தி இறங்குது. இந்த மூலிகையை கொடுக்குறீங்க, வாழ்க்கையில் பிரகாசம். ஏன் அப்படின்னா மூளைக்கு ஒரு ஒளி கிடைக்கும். அதான் சவுண்ட் அண்ட் லைட்ஸ், ஒளி அலை, பிரபஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு பேராற்றலை தரும்,
சூரியன் மிக ஆற்றலை தரும், ஒளி ஆற்றலை தரும். இங்கே 2க்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய எண்ண ஓட்டம் இருக்கு இல்லையா? அதுக்குத்தான் வண்ணம் கிடைக்கும், சக்தி கிடைக்கும், பாரம்பரியம் கிடைக்கும். அங்கே உள்ள இருக்கக்கூடிய சக்திக்கு நீங்கள் நினைக்கிற விஷயம், நான் வேலைக்கு போகணும், எனக்கு பணம் வேணும், நான் வீடு கட்டணும், எதெல்லாம் உள்ளே வச்சுருப்பீங்க அத்தனையும் துளிர்க்க தொடங்கும். அதுக்கு தான் சன்லைட். இன்னைக்கு சூரியன் இல்லைன்னா எல்லா பயிரும் வாடி போயிடும். அப்போ வாடிய பயிரை சூரியனோட கொடுக்குறோம். சத்துக்கு என்ன பண்ணுறோம்? உள்ளார தண்ணியில் என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த 3ஐயும் கலந்த அந்த பொடி இருக்குது பார்த்தீங்களா? ஏலக்காய், கிராம்பு, சினமன் பவுடர் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி எல்லேருந்து ஒரு சிட்டிகை எடுத்து உள்ளே போட்டு குடிக்கிறோம்ல, அது மகாசக்தி, மாபெரும் சக்தி, உயிர் சக்தி, உள்ளுக்குள் இருக்கக்கூடிய மெய் அழகு. மெய் அழகு வந்துச்சுனால ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அழகாகும், வாழ்க்கை அழகாகும், பிரகாசமாகும். பாருங்களேன் எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இந்த சங்கல்பம் இருந்தாலே போதுமான விஷயம். வாழ்க்கையில் வெற்றி பெற காலையில் நம்ம சூரியனை பார்க்கும்பொழுது சூரிய நமஸ்காரம் மிகப்பெரிய சக்தியை தரும். இப்படி சங்கல்பத்தோடு இந்த மாதிரி சில மூலிகைகளோடு நம்ம வாழ்க்கை டைம்னா உடலுக்கும் நல்லது. உடலில் எந்த வியாதியுமே வராது. காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணி குடிக்கிறோம், சூரியனை பார்க்குறோம், விட்டமின் டி கிடைக்கிது, நமக்கு பிரகாசம் கிடைக்கிது. அப்புறம் சின்னமன் சேர்க்குறோம், ஏலக்காய் சேர்க்குறோம், கிராம்பு சேர்க்குறோம், வியாதியே இருக்காது, இரத்த சுத்தி இருக்கும். அங்கே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வியாதிகள் போகும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இரண்ட விளக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, இருண்ட விளக்கு, அது போயிட்டு அகல் விளக்காக அகம் விளங்க செய்யும். விளங்காத பயலே, விளங்காத நான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த விளங்காத வார்த்தை போய் விளங்கிய அந்த வார்த்தை, விளங்கு சொல்லுவாங்க, இப்போ விளங்குற மாதிரி சொல்லு, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த விளக்கம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். இது மிகப்பெரிய ரகசியம், முன்னோர்கள் சொன்னது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். இதுபோல் நல்ல நல்ல வீடியோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா? சில நேரத்துல பாதை தெளிவா இருக்கும், சில சமயம் இருட்டா இருக்கும். என் வாழ்க்கையும் அப்படிதான். என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது. வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு ஃபீல் பண்ணேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான். முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது, ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன். கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு. ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க. நான் அங்கே வாஸ்து பொருட்கள், அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன். அந்த பிரேஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன். முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு. இது வெறும் பொருள் இல்ல, இது என் வாழ்க்கைய மாத்துன ஒரு நம்பிக்கை. மந்திர